வெல்கம் டு சிண்டு ஜோக்கி கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? இந்த அழகான காட்டில் நம்ம குரங்கும் மானும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. நாம் எல்லாம் ஒற்றுமைனா இதை பார்த்து கற்றுக்கணும். நீங்கள் வேட்டைக்காரராக இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு மான் கறி சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் மானை பிடிச்சிட்டு வரவே மாட்டேங்கிறீங்க. இப்போனாச்சும் பிடிச்சிட்டு வாங்க. எனக்கும் மான் கறி சாப்பிடணும் போல தான் இருக்குது. கண்டிப்பாக இன்னைக்கு அந்த மலைக்கு பின்னாடி இருக்க காட்டுக்கு போகிறேன். அங்கே மானுங்க இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் போய் பிடிச்சிட்டு வரேன். இன்னைக்கு சாப்பிட்லாம். நம்ம வேட்டைக்காரு அந்த மானை தேடி காடு மேடுன்னு சொல்லி அலைஞ்சாரு. அவருக்கு களைப்பும் வந்துச்சு. அதை மீறியும் அவர் மானை தேட ஆரம்பித்தார். என் செல்ல மீனுக்குட்டி, அம்மா அந்த சைடு போயிட்டு வரேன், பத்திரமா இருடா தங்கம். வேட்டைக்காரங்கெல்லாம் வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, சரியா? ஆஹா, இன்னைக்கு பெரிய மான் மாட்டணும்னு நினச்சேன். ஆனால் இது குட்டி மான். பரவாயில்ல, இன்னைக்கு இதை பயன்படுத்தலாம். நாளைக்கு வந்து பேச பிடிச்சிடலாம். குரங்கண்ணா, என்னோட குழந்த மீனுவ அந்த வேட்டைக்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எப்படியாச்சும் எனக்கு உதவுங்க. கவலைப்படாத மானக்கா, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மீனுக்குட்டி உங்களுக்கு கிடச்சிருவாங்க. நான் சொல்கிறத நல்லா ஃபஸ்ட்டு கேளுங்க. வேட்டைக்காரன் அந்த மானை தூக்கிட்டு நடந்து வருவாங்க. அப்போதைக்கு நீங்கள் போய் முன்னாடி நின்றுங்க. ஆஹா, பெரிய மான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சின்ன மானை கீழே விட்டுருவாங்க. அந்த சமயம் பார்த்து நீங்கள் 2 பேரும் ஓடியாந்துருங்க. சரிங்க குரங்கண்ணா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வேட்டைக்காரன் வரும்போது நான் போய் முன்னாடி நிற்கிறேன். இப்போதைக்கு நான் அந்த வேட்டைக்காரனை தேடி போகிறேன். நம்ம வேட்டைக்காரு அந்த மானை தூக்கிக்கிட்டு வேகமாக நடந்து போனாங்க. திடீர்னு தாய்மானு முன்னாடி வந்து நின்றுச்சு. அதை பார்க்கவும் குட்டி மானை கீழே விட்டுட்டாரு. குட்டி மானு வேகமாக அவங்க அம்மாட்ட ஓடிருச்சு. அதை பிடிக்க போன வேட்டைக்காரரும் ஏமாந்து போயிட்டாரு. பாவம், அந்த 2 மானும் வேட்டைக்காரரை விட்டு ரொம்ப தூரமாக ஓடி போச்சு. அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க இருக்கிற இடத்துக்கு வேகமாக போனாங்க இந்த மானுங்க 2ம். குரங்கண்ணா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்த இந்த செயலை செஞ்சனால தான் இன்னைக்கு என் குழந்தை உயிரோடு இருக்குது. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கோம். நன்றி.